இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக பரிசுத்தம், நாம் எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்பது பற்றி நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 5 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்தார் என்று சொல்லி பேதுரு சொல்லி இருக்கிறார். இந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிற அனுபவத்தை பேதுரு ஒரு அழைப்பு என்று சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. அவருடைய நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்தாராம். நம்மை அழைத்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நமக்கு எல்லாமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக அவர் மாற்றுகிறார். முதலாவது அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை அழைக்கிறார். நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். அதுதான் நமக்கு முதல் அனுபவம். பரலோக ராஜ்யத்தின் பிரவேசத்திற்கான முதல் அனுபவம் அதுதான். ஆனால் அதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவதில்லை. ரட்சிப்போடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவதில்லை. அது ஒரு ஆரம்பம் மாத்திரமே தான். அதன் பிறகுதான் நாம் தொடர்ந்து இந்த வாழ்க்கையிலே அவரோடு கூட உள்ள அந்த ஓட்டத்தை நாம் தொடங்குகிறோம். அவரோடு கூட நடந்து அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாம் சுதந்திரிக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். இருதயத்திலே சுத்தம் இல்லாமல் அசுத்தமாய் இருக்கிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்திலே போய் சேர முடியாது. அதற்கு முதல் ஆரம்பமாக கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். நம்முடைய கால்களை கன்மலை மேல் நிறுத்துகிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் போக நம்மை கழுவ முடியும் என்று ஏற்றுக்கொண்டு, இயேசுவே எனக்குள் வாரும், என்னுடைய இருதயத்திலே நீர் பிரவேசியும், என் பாவங்கள் போக உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று நாம் கேட்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த மாய உலகத்திலிருந்து நாம் நீங்களாகி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசத்தை நாம் அடைகிறோம். ஆனால் அந்த இடுக்கமான வழியிலே, அந்த நெருக்கமான பாதையிலே நாம் தொடர்ந்து போக வேண்டும். அந்த பாதையிலே ஆண்டவரோடு கூட நாம் நடக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு வாசித்த அந்த வசனத்திலே தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதத்துல நான் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை, நான் பரிசுத்தமாக வேண்டும், ஆத்மாவிலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் போக நான் கழுவப்பட வேண்டும் என்பதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை கழுவி எடுத்து விட்டார். இன்னும் நமக்குள்ளே இருக்கிற செத்த கிரியைகள் உண்டு. அந்த செத்த கிரியைகள் அற நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆத்மாவிலே ஆவிலே இருக்கிற எல்லா அசுசியும் போக நாம் இன்னும் கழுவப்பட வேண்டும். அது ஒரே நாளில் நடக்கிற ஒரு அனுபவம் அல்ல. கர்த்தரோடு இணைந்து நாம் வாழும் பொழுது, அவரோடு கூட நாம் பிரயாணம் செய்யும் பொழுது நாம் இன்னும் பரிசுத்தமாகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நாம சாதித்து விட முடிகிற ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவருடைய ஒத்தாசையோடு தான் நாம் பரிசுத்தமாக முடியும்.
லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். லேவியராகமம் 22:32 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அவரோடு இணைந்து அந்த பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்று கொள்ளுகிறோம். பரிசுத்த பாதைக்கு நேராக நாம் நடக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு கோபம், ஒரு பயங்கர பொல்லாத கோபம் வருகிறது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கோபம் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. பயங்கரமான காரியங்களை நீங்கள் செய்து விடுவீர்கள். வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் உடைத்து விடலாம், பக்கத்தில் இருக்கிறவர்களை அவசியமில்லாமல் கோபப்பட்டு விடலாம். இயேசு கிறிஸ்துவிடம் அந்த கல்வாரி சிலுவை அண்டையிலே நீங்கள் வரும் பொழுது அது தப்பு என்று உங்களுக்கு தெரிகிறது. அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறீர்கள். ஆண்டவரே, இவ்வளவு நாள் எத்தனையோ தடவை நான் கோபப்பட்டு விட்டேன், அனாவசியமாக என்னுடைய பிள்ளைகளை, மனைவியை நான் அடித்து விட்டேன், அது தப்பு, என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். கர்த்தரும் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார். நீங்கள் அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், மன்னிப்பு கேட்டு விட்டீர்கள் என்பதினால் அந்த கோபக்குணம் உங்களை விட்டு போய்விட்டது என்று சொல்ல முடியாது. அந்த சுபாவம் இன்னும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. செத்த கிரியையாக அது தன்னுடைய வல்லமை இழந்து விட்டது, ஆனால் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அது போக நீங்கள் சுத்தமாக வேண்டும். அந்த கெட்ட கோபம் உங்களை விட்டு போக வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரோடு இணைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் பிரயாசப்படும் பொழுதுதான் அந்த சுபாவம், அந்த கெட்ட சுபாவம் உங்களை விட்டு முழுதுமாக நீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். அந்த பாவம் இருக்கிறது. மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்டு விட்டீர்கள். ஆனால் இன்னொரு தடவை அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள, அந்த பாவம் உங்களை அடிமையாக்க பிரயாசப்படுகிறது. நீங்கள் அந்த பாவத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும், போராட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி தந்தார். உன் கண் இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. அவ்வளவாக அந்த பாவத்தை நாம் எதிர்க்க வேண்டும், போராடி மேற்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அந்த பாவத்தை எதிர்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் கண்டுபிடிப்பீர்கள், அந்த பாவம் உங்களிடத்திலே இல்லாமல் போய் இருக்கிறதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். இதுதான் பரிசுத்தமாகுதல். கர்த்தர் உங்கள் எல்லாரிடத்திலையும் எதிர்பார்க்கிற, ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரிடத்திலையும் கர்த்தர் பிரதானமாக எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம், அதுதான் பரிசுத்தமாக வேண்டும். அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நாம் இன்னும் வாஞ்சிக்க வேண்டும், அடைய வேண்டும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் மேல் ஒரு வாஞ்சை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் உயர்வுகளுக்காக நாங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறோம், போராடுகிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய பெரிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் பிரயாசப்படுவதில்லை. ஆண்டவரே, எங்களை மன்னியோ, பரிசுத்தமாக எங்களுக்கு பலன் தாரும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை